Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் ஒரு முறை நாம் இந்த காலை வேளையிலே கூடி தேவ சமூகத்திலே நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கவும் அவருடைய பரிசுத்த வேதத்தை நாம் தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு பாராட்டின அளவற்ற அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence in this morning hour and to meditate on His holy scriptures. இந்த காலை வேளையிலேயும் கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாக நாம் ஜெபத்தோடு கர்த்தருடைய முகத்தை தேடுவோம். Let us seek the Lord with a prayer that God may meet and minister with us today. கண்களை மூடி ஜெபிப்போம். Let us close our eyes and pray. Thank you, Lord. போற்றிடும் வானோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு முன்பாக எங்களை நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். Our holy God, we worship you, we praise you and we commit ourselves wholly before you, Lord. ஆண்டவரே, உம்முடைய மாட்சிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய கர்த்தத்துவம் எவ்வளவு பெரியது. Lord, how great is your majesty, how great is your glory, how great is your greatness, Lord. ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்கு முன்பாக, உம்முடைய ஞானத்திற்கு முன்பாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் வந்து அமர்ந்திருக்கிறோம். Lord, we as children are seated before your wisdom and with your knowledge, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு நலமானது எங்களுக்கு போதித்தருளும் அப்பா. Lord, today teach us things that are good to us, Lord. எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. Lord, open the eyes of our heart, Lord. உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. Lord, open our eyes that we may behold the marvelous things of your word, Lord. வீண் சிந்தனையை வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. Lord, teach us to hate the vain thoughts and love your law, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து. Let your name alone be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God is good. இவ்விதமாக நாம் ஒவ்வொரு நாளும் இந்த 180 நாளில் வேதத்தை வாசித்து முடிக்கிற அதே வேளையில் ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கவும் அதை தியானிக்கவும் இந்த நாட்களில் கர்த்தர் நம்ம கொடுத்த இந்த வாய்ப்புக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். As we are in the process of completing the Bible in 180 days challenge, we also coming to the morning devotion early in the morning from the book of Proverbs here. இந்த பாடங்கள் தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். I also hope and believe in the Lord that these lessons and teachings are really useful to you. எனக்கும் இதை தயார் செய்வதும் ஆயத்தப்படுத்துவதும் வாசிப்பதும் தியானிப்பதும் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. And it is indeed a blessing to me when I prepare, when I meditate and take all these notes. நீங்களும் இதை மிகவும் எச்சரிப்போடும் கருத்தோடும் இதை
இதற்கு விலை கொடுத்தும் இவைகளை தியானித்து பங்கெடுத்து ஆசீர்வதிக்கப்பட நான் கர்த்தருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். I also desire in the Lord that you also take it very serious and very careful and read it and meditate the Lord. எல்லாரும் நேரம் ஒதுக்கி நீங்க இதுல பங்கெடுக்க உங்களை வரவழைக்கிறேன். I also welcome everyone that you may spare some time and take part in this. இவ்விதமாக ஒரு கார்டு நம்ம தயாரித்திருக்கிறோம். We have made a card like this. 180 நாட்களில் வேதத்தை வாசிக்கிற திட்டம் என்று சொல்லி. It is a 180 days Bible reading plan. நீங்க ஆவடிக்கு வந்து நம்ம சர்ச்ல வந்து இந்த கார்டை வாங்க முடிந்தா நீங்க வாங்கி கொள்ளலாம். இங்க கொஞ்சம் காப்பீஸ் இருக்கு. If you want a physical card, you can come to a church at ACA Avadi and you can get your card. ஒருவேளை நீங்க இந்த மாதிரி ஒரு கார்டை வாங்க முடியல பாஸ்டர், நேரா வர முடியல, நான் தூரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க acabrc.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு அதுல கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஹோம் பேஜ்லேயே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அதில் வந்து டவுன்லோட் பண்ணுற இதே கார்டை நீங்கள் உங்கள் சிஸ்டமில் அல்லது உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கிறது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். If in case you're not able to come and get the physical card in person here, you can visit www.acabrc.com and in the home page when you scroll down, you can find this 180 days Bible reading challenge plan. You can click it down and download it on your mobile phone or your PC computers and have it in a PDF format. நீங்கள் 180 நாட்களில் வேதத்தை வாசிக்கிற திட்டத்தில் நீங்கள் பங்கெடுக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் தயவு செய்து இந்த வெப்சைட்லேயே நீங்கள் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். And if you're also taking part in this 180 days Bible reading challenge, we request you to kindly register in the same website free of cost. நீங்கள் வேதத்தை வாசிப்பது, இந்த தியானங்கள் வாசிப்பு எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தயவு செய்து நீங்கள் biblequiz@acabrc.com என்கிற இமெயிலுக்கு நீங்கள் அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். சாட்சிகளை அனுப்புங்க. Also, if you have any feedbacks or your testimonies about your blessings of these meditations and Bible reading, you can send all your feedbacks and testimonies to biblequiz@acabrc.com email ID. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதே வெப்சைட்லயும் ஒரு நம்பர் இருக்கிறது, ஒரு மொபைல் நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கும் நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுடைய வாசிக்கிற படங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அனுப்பலாம், நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுவோம். And also you can find a contact number which is a WhatsApp number in the same website and you can send the photographs of you reading the Bible and other pictures and testimonies to that number also. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் இன்றைக்கு தொடர்ந்து நாம் இந்த நீதிமொழிகளை நம்ம தியானிக்க போகிறோம். So today we are going to continue from the meditation from the book of நீதிமொழிகள் 1:7. Proverbs 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of knowledge. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of knowledge. நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சோம். Yesterday by the grace of God we learned what is the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது நாம் உலகத்துல மனிதருக்கு முன்பாக நம்முடைய உள்ளத்துல வைத்திருக்கிற மற்ற எல்லா பயங்களை பார்க்கிலும் முற்றிலும் வித்தியாசமானது அப்படின்றத முதலாவது கவனித்தோம். First we saw the fear of the Lord is altogether different from the fear of men and the fear of the world. இந்த உலகத்தில் இருக்கும் பயங்கள் ஒரு மனுஷனை வந்து நெருக்குகிறது, அவனை செயல்படாம விடுகிறது, அவனை வந்து பயமுறுத்தி திகிலடைய செய்து அவனை அடிமையாக்குகிறது. The fear of this world really chokes a man. It will make him non-functional and it really scares a person. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது ஜீவனை கொடுக்கிறது. But the fear of the Lord gives life. ஆகவே இந்த பயம் என்பது தேவனை நாம அவருடைய மகத்துவத்தையும் மகிமையும் மாட்சிமையும் ஆச்சரியத்தோடு நோக்கி பார்த்து அவர் மேல் நாம் வைக்கும் ஒரு கனம், அவர் கொடுக்கும் நாம் மரியாதைக்கு அடையாளமாக இந்த பயம் இருக்கிறது. Therefore this fear is an evidence of the fear and the honor and the respect that we have on the great majesty of God. It is a kind of a reverential fear. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது நாம கவனித்தோம் நேற்றுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது மற்ற பயத்தை போல இல்லாமல் நமக்கு ஆசீர்வாதத்தையும் நமக்கு மிகப்பெரிய நன்மையும் கொடுக்கிறதாக இருக்கிறது என்று நேற்றுக்கு நம்ம கவனித்தோம். And second we heard that the fear of the Lord, unlike other fear, is beneficial and a blessing to us. மூன்றாவது நம்ம கவனித்தோம், இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது உலகத்தில் இருக்கிற பயத்தை போல மிரட்டப்பட்டோ கட்டாயப்படுத்தப்பட்டோ கொண்டு வரப்படுகிற பயம் அல்ல. இந்த பயம் நாமாகவே தெரிந்து கொண்டு
கர்த்தருக்கு பயப்பட தீர்மானிக்க நமக்கு கொடுக்கிற சுதந்திரத்தை குறித்து நாம் கவனித்தோம். And third one, we also heard that the fear of the Lord is not a threaten or something compelled on a person, but is a choice that to be chosen by every person. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதே போல நான்காவது கவனித்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்றது உலகத்தில் உள்ள மாம்ச பயத்தை போல நம்மை பயமுறுத்துகிறதோ திகிலடை செய்கிறதோ இல்லாமல் அது நமக்கு ஒரு பெரிய இன்பமான ஒரு மதுரமான ஒரு அனுபவமாய் அது மாறுகிறது என்பதை நாம் கவனித்தோம். And also at last we saw the fear of the Lord is not unlike this worldly dreadful experience, it is a delightful experience. இந்த வசனத்தை நாம் மறுபடியும் இன்னொரு முறை வாசிக்க போகிறோம். We're going to read this verse again. நான் நினைக்கிறேன் இந்த வசனத்தின் முதல் பகுதி ஆகிலும் இந்த 1:7 நீதிமொழிகள் 1:7 என்பது நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கிட்டத்தட்ட எல்லாருமே மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிற வசனம் நான் நினைக்கிறேன். I think this Proverbs 1:7 this verse is very we all familiar. Is familiar and we all know it by heart. நீங்கள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of knowledge. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பொதுவாகவே இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது நாம் இதை இதுவரைக்கும் நம்ம சரியாக புரிந்திருக்கிறோமா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகம் எழும்பினது. Whenever we see this word, I got a doubt whether we have understood this verse in the way it has to be understood. அதாவது நான் கூட இதை வேறு விதமாக தான் யோசித்திருக்கிறேன். Even I have also thought about this verse in the other way. அது எப்படி நான் யோசித்திருக்கிறேன்னா, நீங்களும் அப்படி யோசித்திருக்கலாம். எப்படி யோசித்திருக்கிறேன்னா, ஒருவருக்கு ஞானம் அவங்க வாழ்க்கையில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்க கர்த்தருக்கு பயந்தாதான் அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசித்திருக்கிறோம். So we have also thought, even I have also thought this way, if we fear God then wisdom will begin in us. நீங்க ஞானம் வேணுமா, நீங்க கர்த்தருக்கு பயந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். If you need wisdom then you have to fear God, only then you will get wisdom. பட் நீங்க உன்னிப்பாக இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு நீங்க தியானிச்சு வாசித்தீங்கன்னா அதுவல்ல அதனுடைய அர்த்தம். But when you deeply read this verse and find the actual thought, that is not the meaning of it. இது உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? No, what is the real meaning? உனக்கு ஞானம் ஆரம்பித்து விட்டது என்று நீ நினைக்கிறாயா? அப்படி நினைத்தால் நிச்சயமாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னிலே இருக்கும். If you think you have wisdom, or if you think that the wisdom has begun in you, then you must have the fear of God in you. அதுதான் அதோட அர்த்தம். That is the meaning of it. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுனேன், you can write it down to understand it. நீ கண்டிப்பா எழுத வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட். The fear of God is not the expectation of God to give us wisdom and knowledge. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது தேவன் நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு தேவன் நம்மேல் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு அல்ல. The fear of God is not the expectation of God to give us wisdom and knowledge. இன்னொரு முறை சொல்லுகிறேன், I repeat it. கர்த்தர் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுப்பதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு அல்ல. நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு கிடையாது. The fear of God is not the expectation of God to give us wisdom and knowledge. அதற்கு மாறாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது நாம் ஞானத்தையும் அறிவையும் உணர்வையும் கொண்டுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். Rather, the fear of God is the evidence that we have wisdom, knowledge and understanding. இன்னொரு முறை சொல்லுகிறேன், I repeat it again. மாறாக நமக்கு ஞானம் அறிவு உணர்வு இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்னவென்றால் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். Rather, the fear of God is the evidence that we have wisdom, knowledge and understanding. உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் நினைக்கிறேன். I think you can understand. இது எப்படி பாஸ்டர் அப்படினு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் நான் கொடுக்கிறேன். When you ask how is this pastor, then I'll give an explanation. கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் ஞானம் வந்துச்சுன்னு இல்ல. It's not that because you fear the Lord you have the wisdom. உனக்கு ஞானம் இருந்தால் நீ கர்த்தருக்கு பயப்படுவாய். If you have wisdom then you will fear God. நீங்கள் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தில் அதுக்கு விளக்கத்தை நீங்க பார்க்கலாம். You can see the explanation in Proverbs chapter 9. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. Proverbs 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. The fear of the Lord is the beginning of wisdom and the knowledge of the Holy One is understanding. அதாவது உனக்கு அறிவு இருக்கு அப்படின்னா உனக்கு கர்த்தரை அறிகிற அறிவு உனக்கு இருக்கு.
So if you say you have understanding and knowledge, if you say you have the knowledge of knowing God. நீ உனக்கு அறிவு உனக்கு ஞானம் இருக்கு அப்படின்னா உனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குன்னு அர்த்தம். If you say you have wisdom, it means that you have the fear of the Lord. உனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா உனக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். So if you don't have the fear of the Lord, then it means that you don't have wisdom. So கரெக்டான கொஸ்டின், நாம இந்த கேள்வி இந்த வசனத்தை புரிந்து கொள்றதுக்கு சரியான கேள்வி என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் ஞானத்தையும் அறிவையும் அல்லது உணர்வையும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்பிப்பது எப்படி? So what is the right question to ask is that how can we know, or how can a person have this begin this knowledge or wisdom or understanding? இன்னொரு விதமாய் சொன்னால், ஒருவனுக்கு ஞானம் புத்தி அறிவு இருக்கிறது என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது? In other words, how can we know that someone has knowledge, wisdom and understanding? அதாவது நம்ம எப்படி கேள்வி கேட்க கூடாதுன்னா, உனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற, அதாவது உனக்கு ஞானம் ஆரம்பித்து விட்டதா அப்படின்னு இல்லை, உனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? So the right question that should not be asked is that did wisdom or knowledge begin in you? Not that way, but you should ask whether you have the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே ஞானம் உனக்கு ஆரம்பிக்கும். If you have the fear of the Lord, then there will be beginning of knowledge. நான் இதை ரொம்ப சிம்பிளா போடணும்னா, how can we know that somebody has knowledge or wisdom? ஒருவருக்கு ஞானம் அறிவு என்பது இருக்கிறது என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? How can we know that someone has knowledge or wisdom? 3 பதில்கள்ல இதை நான் விளக்க விரும்புறேன். I want to explain in 3 answers. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறவன் தான் ஞானம் உள்ளவன். The one who have the fear of the Lord is the wise man. திரும்பவும் சொல்றேன், I repeat it. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறவன் தான் ஞானி. The one who has the fear of the Lord is a wise man. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதற்கு விளக்கம் கொடுக்கும்படி 3 வார்த்தைகளை சொல்றேன். I tell you 3 words to give an explanation. முதலாவது, First, ஒருவருக்கு ஞானமும் அறிவும் இருக்கிறது என்று அடையாளம் என்னவென்றால், முதலாவது அவர்கள் தேவனை அவருடைய கர்த்தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். So how can we know that someone has knowledge or wisdom? First, they acknowledge God. அவர்கள் தேவனை அங்கீகரிக்கிறவர்களாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். They are the people who acknowledge God or accept God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சங்கீதங்களின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாங்க. Psalm 14 verse 1. வேதம் சொல்கிறது, The Bible says, தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். The fool has said in his heart, there is no God. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான், இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். The fool has said in his heart, there is no God. ஒரு காரியத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். You have to understand something. நம்ம பொதுவா நினைக்கிறோம், யார் பெரிய ஞானி அப்படின்னா, இந்த உலகத்துல நிறைய புஸ்தகங்களை படிச்சு நிறைய பட்டங்கள் வாங்கி நிறைய பதக்கங்கள் வாங்கி நிறைய கண்டுபிடிப்புகளை செய்து நிறைய ஆராய்ச்சி செய்தவர்களை நம்ம உலகத்துல பெரிய ஞானி நம்ம நினைக்கிறோம். We really think that people who are wise are those who have studied more, who have many degrees, who do many research papers and also who have made many achievements in this world. ஞானிகள் யார் என்று சொன்னா, நோபல் பரிசு வாங்கினவங்க, அநேக பதக்கங்களை வாங்கினவங்க, அநேக பாராட்டுகளை பெற்றவங்கள ஞானி நம்ம பொதுவா நம்ம நினைக்கிறோம். We generally think that the wisest people are those who have many awards and Nobel Prize and who have received many achievements and appreciations. ஆனால் வேதம் ஒரு மனுஷனை ஞானி அப்படின்னு அங்கீகரிக்கணும் அப்படின்னா, முதல் கேள்வி அவன்கிட்ட கேக்குது, நீ கர்த்தர் உண்டு என்று விசுவாசிக்கிறையா இல்லையா? If the Bible ought to accept a person to be a wise, the first question it asks is, do you acknowledge God? நீ கர்த்தரை நம்புகிறாயா? Do you believe God? நீ கர்த்தரை நம்பல, கர்த்தர் இல்லை, தேவன் இல்லை என்று நீ சொல்லுவாயானால், பைபிள் படி நீ எத்தனை பட்டங்களை படித்திருந்தாலும் நீ ஒரு மதிகெட்டவன், ஒரு முட்டாள் என்று பைபிள் சொல்லுது. If you don't believe God, if you don't acknowledge the existence of God, then the Bible says you are a fool. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தங்களை ஞானிகள் என்று உலகத்துல பாவிக்கப்படுகிற அநேகர் அவங்க நாத்திகர்களா இருக்கிறாங்க. Today people who claim themselves to be wise in this world are atheists. அவங்க அதை பற்றி ரொம்ப பெருமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. They are also proud about it. அதுல நிறைய பேர் நினைக்கிறாங்க, நம்ம நிறைய படிச்சு கத்துக்கிட்டோம்னா ஒன்றை கண்டுபிடிப்போம், கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவோம். நிறைய பேர் தத்துவம் பேசுறாங்க. And they also speak the philosophy that if we read and educate, when we are educated more, then we will find there is no existence of God. நிறைய பேர் நினைக்கிறாங்க, கடவுள்னு போறவங்க எல்லாருமே அவங்க அறிவு இல்லாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, ஞானம் இல்லாதவங்க தான் அப்படி செய்யறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. And many people also think the people who go in search of God are the people who are ignorant and who are uneducated.
ஆனால் தேவனை அங்கீகரிக்காத எந்த மனுஷனையுமே வேதம் வந்து ஞானின்னு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. But any person who does not acknowledge God is not wise according to the Bible. வேதத்தின்படி அவர்களை ஞானி என்று அல்ல, அவர்களை மதிகெட்டவர்கள் அல்லது முட்டாள்கள் என்று சொல்லுகிறது. The Bible does not recognize such people as wise but fools. ஒரு காரியத்தை நீங்க எல்லாரும் நல்லா விளங்கிக் கொள்ளணும். You have to understand one thing. உங்களுக்கு ஞானமும் புத்தியும் அறிவும் துவங்கி இருக்கிறது என்றால் நீங்க முதலாவது தேவனை அறிந்தவர்களாக அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது வேதத்தின் சட்டம். If you say that the wisdom, knowledge and understanding has begun in you, it means that the rule of the Bible is that you should have known God. ஞானமும் புத்தியும் கர்த்தரை அறிகிறதுல ஆரம்பிக்கிறது. Wisdom and knowledge begins with knowing God. தேவன் இல்லாமல் ஒரு ஞானமோ அறிவோ புத்தியோ இந்த உலகத்திலே இல்லை. There is no wisdom or knowledge or understanding in the absence of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஞானமற்றவன், புத்தியற்றவன், அவன் அறிவற்றவன், மதியற்றவன் தான் தேவன் இல்லை என்று சொல்ல ஆரம்பிப்பான். Only a fool, only an unwise person will say that there is no God. நீங்கள் சங்கீதம் 73ஆம் சங்கீதத்துக்கு வருவீர்களானால், when you come to Psalm 73, அங்கே சங்கீதக்காரன் துன்மார்க்கனுடைய திரட்சி, துன்மார்க்கனுடைய செழிப்பை குறித்து பார்த்து மிகவும் அவன் வியாகுலப்பட்டான், வேதனைப்பட்டான். Here the psalmist is grieved about seeing the prosperity of the wicked. அவன் சொல்லுகிறதெல்லாம் பாருங்களேன். When you see here, என்னுடைய வாழ்க்கையை பார்த்தா நான் வந்து பேர் என்ன ரொம்ப என்ன சுத்திகரிச்சு நான் வச்சுக்கிட்டு இருந்தா என் கால்கள் சறுக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. So he says, when I have sanctified myself and live with a clean heart, my steps had well nigh slipped. ஆனா 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, but in verse 3 it says, துன்மார்க்கரின் வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது வீம்புக்காரரை நோக்கி பார்க்கும்போது எனக்கு அவர்களை பார்த்து பொறாமை தான் வந்ததுன்னு சொல்லுகிறார். For I was envious at the foolish when I saw the prosperity of the wicked. ஏன்னா மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கணே கிடையாது, அவர்களுடைய பலன் வந்து உறுதியா இருக்கிறது. 4ஆம் வசனத்துல verse 4 says, for there are no bands in their death but their strength is firm. அவர்களுக்கு 5ஆம் வசனத்துல நரர்படும் வருத்தம் எதுவுமே அவர்களுக்கு கிடையாது, மனுஷர் அடைகிற உபாதைகள் எதுவுமே அவங்க அடைய மாட்டேங்கிறாங்க. verse 5 says, they are not in trouble as other men, neither are they plagued like other men. அவங்க பாத்தீங்கன்னா 8ஆம் வசனத்துல வந்து அவர்கள் சீர்கெட்டு போறாங்க, அகந்தையாய் கொடுமையை பேசுறாங்க, இருமாப்பாய் பேசுறாங்க, அவர்கள் வாய் வானம் மட்டும் எட்டி பேசுறாங்க, அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. verse 8 says, they are corrupt and speak wickedly concerning oppression, and they speak loftily, they set their mouth against the heavens and their tongue walketh through the earth. இப்படி எல்லாம் நான் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. when I see them this way, I have a question. 13ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, in verse 13 he says, நான் விருதாவாக என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையில என் கைகளை கழுவி கொண்டிருக்கிறேன். verily I have cleansed my heart in vain and washed my hands in innocency. ஆனால் நாள்தோறும் நான் வாதிக்கப்படுகிறேன், காலைதோறும் தண்டிக்கப்படுகிறேன். for all the day long I have been plagued and chastened every morning. இது மாதிரி அவனுக்குள்ள பல யோசனைகள் வருது. so he had so much of thought in himself. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு? why is God allowing all these things? இதுக்கு என்ன விளக்கம்? what is an explanation? கர்த்தருடைய ஞானம் இதுல என்ன இருக்கு? so what is the wisdom of God in here? தேவனுடைய வழிகளை அவன் அறியாமல், கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை தெரியாம அவன் இருக்கிறான். he is a person who doesn't know the way of God and the things of God. இன்னொரு விதமா சொன்னா தேவனை முழுமையாய் அறியாத ஒரு மனுஷனா அவன் இருக்கிறான். he is a person who have not known the Lord fully. ஆனால் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் தான் அவன் வந்து அவர்களுடைய முடிவை பற்றி சிந்தித்து தான் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாரு. but only when he went to the temple of God, only then he thought about the end of their life and then began to praise God. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 21 22 படிங்களேன். in verses 21 and 22 he says, இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களில் குத்துண்டேன். thus my heart was grieved and I was vexed in my mind. 22ஆம் வசனத்துல verse 22 says, நான் காரியம் அறியாத மூடன் ஆனேன். I was so foolish and ignorant. உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன். I was like a beast before you. இவ்வளோ ஒரு ஆழமான வார்த்தை பாருங்க. See how deep is this word? அதாவது எனக்கு ஆண்டவருடைய வழிகளோ அவருடைய ஞானமோ அவருடைய செய்கைகளோ எனக்கு புரியாத போது நான் எப்படி இருந்தேன்னா ஒரு முட்டாள போல இருந்திருக்கேன். when I did not understand the ways of God, the wisdom of God and the knowledge of God, I was like a fool. நான் ஒரு மிருகத்தை போல இருந்திருக்கேன். I was like a beast then. அப்போ நான் என்னைக்கு நான் தேவனை அறிந்து தேவனுடைய வழிகளை நான் புரிஞ்சுக்கிட்டேனோ அப்பந்தாங்க எனக்கு ஞானம் ஆரம்பிச்சது. but the day when I came to know
know the way of God and about God, only then the wisdom began to start in me. அப்போ முதலாவது நான் சொல்லுவேன், So first I would tell ஒரு you, மனிதனுக்குள்ள ஞானமும் புத்தியும் ஆரம்பித்திருக்கிறது அப்படின்றதுக்கு அடையாளம் என்னன்னா, முதலாவது அவன் தேவன் உண்டு என்று அங்கீகரிக்கிறான். the first evidence to know that someone has knowledge or wisdom or it has begun in him, they acknowledge God. இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். This is a very important truth. உலக மக்களை போல நம்ம சிந்திக்கவே கூடாது. We should not think like the worldly people. உலக மக்கள் ஒரு மனுஷன் கடவுள் இல்லைன்னு தைரியமா வெளியே சொன்னா கூட அவனை ஞானின்னு நினைக்குது. So if the worldly people claim that there is no God very boldly, they consider him to be a wise man. பொதுவா நாம அவங்களெல்லாம் ஞானிகள் நம்ம நினைக்கிறோம். Generally we also consider them to be wise. எதை வச்சு நினைக்கிறோம்? With what do we come to? அவங்க நிறைய படிச்சிருக்காங்க. It's because they educated more. நிறைய பட்டம் வாங்கியிருக்காங்க. Because they have more degrees. நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. Because they have made more research. அவங்களுக்கு ரொம்ப புகழ் பெற்றவர்களா இருக்காங்க. They are greatly applauded in the society. அவங்க நிறைய பரிசுகள் பெற்றிருக்காங்க. They have received many prizes. பெரிய ஞானியாக்கும். They are wise people. அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. They earn more. அதனால அவங்க ரொம்ப ஞானியாக்கும். Therefore they are wise people. பைபிள் சொல்லுது, நீ கர்த்தரை அறிகிற வரைக்கும், கர்த்தருக்கு பயப்படுற வரைக்கும், கர்த்தரை நீ அங்கீகரிக்கிற வரைக்கும் நீ ஒரு முட்டாள். The Bible says until you know God, until you fear God, until you acknowledge God, you are a fool. ஏனென்றால் அந்த உலகத்தின் ஞானம் எல்லாம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. It's because the wisdom of this world are just foolishness before God. இந்த மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat it. இந்த உலகத்தின் ஞானம் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. The wisdom of this world is just foolishness before God. உலகத்தையே ஒருவன் படிச்சு கற்று தேறி ஞானம் அடைஞ்சாலும் தேவன் மாத்திரம் வாழ்க்கையில் இல்லைனா அவனை போல ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. Even if a person learns the entire things of this world and become wise in this world, and if he doesn't know God, there cannot be any person who is fool like him. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் பாருங்க, ஒரு முறை இயேசு ஒரு ஓமானம் சொன்னாரு. That's why once Jesus told a parable. ஒரு ஐஸ்வரியவானுடைய வயல் நிலம் நன்றாய் விளைந்தது. The field of a rich man yielded a great harvest. அவன் யோசித்தானா, நான் இப்ப என்ன செய்வேன்? He thought, what will I do now? நான் இப்ப என்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் இடிச்சு பெருசா கட்டுவேன். He thought, I'll break down my barns and build it bigger. நான் எல்லா தானியத்தையும் திரளா சேர்த்து வச்சிருவேன். And I will store up all my grains in it. அவன் தன்னோட ஆத்துமாவை பார்த்து சொன்னானா, and he said unto his soul, என் ஆத்துமாவே, நீ எதற்கும் கவலைப்படாத, உனக்கு அநேக நாளுக்கு நான் ஆகாரத்தை சேர்த்து வச்சிட்டேன். Oh my soul, do not worry about anything. I have stored up for longer time. வானம் அவனை பார்த்து, கர்த்தர் அவனை பார்த்து பேசினாரு. The Lord spoke to him. அட மதிகடனே முட்டாளே, இன்றைக்கு ராத்திரி நீ மரித்து போனா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையதாகும்? You fool, if you die this night, and whatever you have stored belongs to whom? இதை பார்த்து நம்ம யாராவது மதிகடன் சொல்லுவோமாங்க? Will someone call him a fool? நம்ம யாராவது மனுஷன் ஒருத்தர் சொல்லுவானா அவரை பார்த்து மதிகடன் சொல்லுவானா? Will any person call him a fool? ஐயோ, இவ்வளவு சம்பாரிச்சார், இவ்வளவு சேர்த்தார், இவ்வளவு சேமிச்சு வச்சிருக்காரு, இவ்வளவு உஷாரா இருக்கிறாரு, இவ்வளவு காரிய சித்தியா இருக்கிறாரு நம்ம சொல்லுவோம். So we will say he is very smart, he has earned so much, he has stored up so much, he has saved so much, he is very smart. ஆனா பரலோகம் சொல்லு, அட மதிகடனே முட்டாளே. But the heaven called him, you fool. நீங்க உலகம் சொல்றபடி நீங்க யாரையும் ஞானின்னு சொல்ல முடியாது. பைபிள் யார ஞானின்னு சொல்லுதுன்னா, முதல்ல நீ கர்த்தரை அறிந்து கொள், அதான் ஞானம். You cannot call any person wise according to the worldly terms, but according to the Bible, first you fear the Lord and then you are a wise man. கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு. The knowledge of knowing God is your wisdom. பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. So knowing the Holy One is the wisdom. மத்த எல்லா ஞானமும் இந்த உலகத்துல தேவனுக்கு முன்பாக பைத்தியம். And all of the wisdom of this world is just folly and foolishness before God. முதலாவது ஒருவன் ஞானத்தை அவன் வாழ்க்கையில துவக்கிட்டான், அவனுக்கு அறிவு வந்துருச்சு அப்படின்றதுக்கு முதல் அடையாளம் என்னன்னா, முதலாவது கர்த்தர் உண்டென்று அவன் விசுவாசிக்கிறான். Therefore the first evidence that someone has knowledge or wisdom or it has begun in him, is that they acknowledge God. The moment somebody acknowledges God, then you can certify that wisdom and knowledge has begun in them. அவர்களுக்குள்ள கர்த்தருடைய ஞானம் துவங்கி விட்டது அப்படின்றது எப்ப கண்டுபிடிக்கிறோம்னா, அவன் கர்த்தரை அறிந்து விட்டான். When he knows or acknowledges God, we find that he has known God. அவன் அதுவரைக்கும் ஒரு மிருகம் போல இருக்கிறான். Until then he is like a beast. அதுவரைக்கும் அவன் ஞானமற்றவனாய் இருக்கிறான். Until then he is like a fool. அப்ப முதலாவது
how much do they acknowledge God? Do they acknowledge God? அதான் first answer, அதான் first question. The first question is, do they acknowledge God? ஒருவன் தேவனை ஒருவனுக்குள்ளே ஞானமும் அறிவும் துவங்கி விட்டது அப்படின்றதுக்கு, ஆரம்பமாகி விட்டது அப்படின்றதுக்கு ரெண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? ரெண்டாவது கேள்வி நம்ம கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? What is the second question that we are supposed to ask to know that someone has knowledge or wisdom? எழுதிக் கொள்ளுங்கள். Write it down. அவங்க எப்படி தேவனுக்கு முன்பாக நடந்து கொள்ளுகிறார்கள்? How do they behave before God? அவர்கள் தேவனுக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள்? How do they behave before God? A for acknowledge, B for behave. நீங்க முதலாவது தேவனை ஏற்றுக்கொள்றீங்க, ரெண்டாவது ஒரு ஞானி தேவனுக்கு முன்பாக சரியாக நடந்து கொள்ளுகிறான். First they acknowledge God, and the second, a wise man will behave properly or rightly before God. சங்கீதம் 36 பாருங்க. Look at Psalm 36. 1 முதல் 4 வசனங்களை வாசிப்பீர்களானால், verses 1 to 4 says, துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சனையும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டு விட்டான். Psalm 36, 1 to 4. An oracle within my heart concerning the transgression of the wicked. There is no fear of God before his eyes, for he flatters himself in his own eyes when he finds out his iniquity and when he hates. The words of his mouth are wickedness and deceit. He has ceased to be wise and to do good. இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன். So here we have a person who is not fearing God. அவன் கர்த்தரை நம்பல. He did not believe God. அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு தெரியுமா? You know how is his activity? நீங்கள் 2ஆம் வசனத்துல வாசித்தா, in verse 2 it says, அவன் தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறானா. He flatters himself. இது அர்த்தம் என்ன தெரியுமா? What does it mean? அவன் தன்னையே புகழ்ந்து கொள்ளுகிறான். He brags himself or speaks proud about himself. அவன் தன்னை பற்றிய மேன்மையாக அவனே தனக்கு புகழ்ச்சியை அவனே கொடுத்து கொள்ளுகிறான். So he brags about himself or speaks great about himself. அவனுக்கு வேதம் சொல்ல, அவனுக்கு புத்தி கிடையாது அவனுக்கு. The Bible says he doesn't have any wisdom. தேவனுக்கு முன்பாக அவன் தன்னை மேன்மை பாராட்டுகிறான். It's because he is making himself great before God. நல்லா கவனிங்க. Listen carefully. ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படாத மனுஷன் முதலாவது கர்த்தரை அங்கீகரிக்க மாட்டான். A person who don't fear God will not acknowledge God. இரண்டாவது, தேவனுக்கு பயப்படாத மனுஷன் அவன் தேவனுக்கு முன்பாக நடந்து கொள்ள வேண்டிய விதம் அறியாமல் நடந்து கொள்வான். And the second person who don't fear God will behave in such a way that he is supposed to behave before God. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, when you read Romans 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று வாசிக்கிறோம். Here we read, although they knew God, they did not glorify him as God, nor were thankful, but became futile in their thoughts, and their foolish hearts were darkened. அவர்களுடைய பொல்லாத இருதயம் என்ன செய்தது? இருள் அடைந்தது. And their foolish hearts were darkened. உணர்வில்லாத இருதயம். They are senseless hearts. உணர்வில்லாத ஒரு மதியில்லாத இருதயம். A heart devoid of wisdom. அப்போ இந்த மதியில்லாதவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, what do these foolish people do? தேவனை அறிந்தும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறது இல்ல, தேவனை மகிமைப்படுத்துறது இல்ல. although they knew God, they don't glorify God or they don't praise God. அவங்க தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்மையாய் நடத்த அவங்களுக்கு தெரியறது கிடையாது. They don't know to behave humbly before God. அப்ப நான் உங்களுக்கு தாழ்மையா சொல்றேன், so humbly I tell you, ஒரு மனுஷனுக்குள்ள ஞானம் கிளம்பி இருக்கு, ஞானம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவன் தேவனுக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ளணும்னு அவன் தெரிந்தவனா இருக்கிறான். so if someone says that the knowledge of wisdom has begun in him, then he knows how he is supposed to behave before God. அப்போ அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். he humbles himself before God. தேவனுக்கு முன்பாக நன்றி உள்ளவனா இருக்கிறான். he is very thankful before God. தேவனை எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரிக்கிறான். he praises God in everything. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறான். he gives glory to the Lord. தன்னையே புகழுகிறவனா இருக்க மாட்டான். he will not speak proud about himself. அதனால தான் ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷன் தேவனை அறிந்த மனுஷன், ஞானமுள்ள மனுஷன் யாருன்னா எப்பொழுதும் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவனா இருக்கிறான். that's why a person who is wise and who know God is a person who praises God at all times. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of the Lord. தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவனாய் மனிதனை உண்டாக்கினார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. The Bible says that Lord has made man little lower than angels. அப்போ நம்மளை விட கொஞ்சம் உயரத்தில் இருக்கவங்க யாருன்னா தூதர்கள். so angels are the one who are little
little higher than us. நாம அந்த நம்மளை விட கொஞ்சம் உயரத்தில் இருக்கிற அந்த தூதர்கள் செய்யற வேலை என்ன? What is the work of the angels who are little higher than us? இரவும் பகலும் அவரை ஸ்தோத்திரிக்கிறாங்க. They praise God all through day and night. அவரை மகிமைப்படுத்திட்டே இருக்காங்க. They keep on glorifying God. அவரை கனப்படுத்தி அவரை உயர்த்திட்டே இருக்காங்க. They honor and exalt God. ஏன்னா அவங்களுக்கு ஞானம் இருக்கு. Because they have wisdom. ஞானம் இல்லாதவன் என்ன செய்வானா? தன்னை புகழுவான். A person who don't have wisdom will praise himself. அதுதான் பிசாசு செய்த வேலை. That is the work of Satan. அவன் நான் ஏறுவேன் உயருவேன் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்லாம் தன்னை பற்றி மேட்டிமையா பெருமையா பேசி கடைசியில கீழே தள்ளப்பட்டான். So that is how he flattered about himself, saying that I will ascend up, I will go up to heaven, I will sit on the throne, and that is why he was pushed down. அப்ப நான் உண்மையா நம்புறேன். So I believe ஒருவன் truly, உண்மையாகவே அவனுக்கு ஞானம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவன் தேவனை நடத்த வேண்டிய விதமாக நடத்துகிறான். so if a person says that the wisdom has begun in him, then he will behave properly before God. அத இன்னொரு விதமா சொன்னா தேவனுக்கு முன்பாக தான் நடந்து கொள்ள வேண்டிய விதமாக அவன் நடந்து கொள்வான். In other words, he will behave properly or in the right way before God. அவன் தன்னை தாழ்த்துவான். He will humble himself. பார்வோனை பாருங்க. Look at Pharaoh. கர்த்தர் அவனுக்கு முன்பாக 10 வாதைகளை அனுப்பினார். God sent 10 plagues before him. ஆரம்பத்துல ஜனங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. In the beginning, the people were not affected much. பாதிப்பு அந்த நதியில இருந்த மீன்கள் தான் செத்து போச்சு. The first was the fishes were affected first. ஆனா அத வச்சு ஆண்டவர் அவனுக்கு ஒன்னு சொல்லி கொடுக்க விரும்பினாரு. And God tried to teach him a lesson through that. தேவன் ஒருவர் இருக்கிறாரு. Look here, there is someone called God. ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவன் இருக்கிறாரு. You have a powerful God. ஆனா அவன் அதை அங்கீகரிக்கல. But he did not acknowledge it. அவனுக்கு தனிப்பட்ட விதமாய் முதலாவது கொடுக்கப்பட்ட அடையாளம் அவன் ஒரு ஒரு கோல் சர்ப்பமாக மாறுகிறது. The first evidence that was personally given to him was a rod becoming a serpent. ஆனால் அவனுடைய மந்திரவாதிகளை வைத்து அதே போல ஒரு சர்ப்பம் செய்கிறான். But he also made such kind of serpent using his magicians. ஆனா கர்த்தர் மோசேயின் கோல் மாறின சர்ப்பம் அந்த மந்திரவாதியுடைய சர்ப்பத்தை விழுங்கி போட்டதுன்னு பார்க்கிறோம். But the rod of Moses which became a serpent devoured all other serpents. அப்போ அது பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும் இதுல ஒரு தேவனுடைய வல்லமை இருக்கு. So at least by seeing that he should have identified that is this power of God. அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? But what was his reply? அந்த தேவன் யார்? Who is that God? அவரை நான் அறியேன். I don't know him. நான் அவரை போக விட மாட்டேன். உங்களை யாரையும் போக விட மாட்டேன். I will not let anyone go from here. இருதயத்தை கடினப்படுத்தினான். He hardened his heart. நீ கடைசில அவனுடைய நிலைமை நீங்க பாத்தீங்கன்னா at last when you see his situation, தேசம் முழுவதும் அழிந்து சின்னாபின்னமாகி தான் குடும்பத்தில் உள்ள மூத்த குமாரனே அழிந்து போனதை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய மதிகெட்டவனாய் அவன் இருந்திருக்கிறான் என்பதை நீங்க கண்டுபிடிப்பீங்க. When you see that the entire nation is destroyed and even the firstborn of his own family is destroyed, you can find out how foolish he was. ஒரு மனுஷன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையும் அவர் கொடுக்க வேண்டிய மகிமையும் ஸ்தோத்திரத்தை கொடுக்காவிட்டால் அவனை போல ஒரு மதிகெட்டவன் ஒருவனும் இல்லை. If a person doesn't glorify God or give the glory or praises and respect and honor that belongs to God, there is no person that is foolish like him. உங்களுக்கும் எனக்கும் ஞானம் துவங்கி விட்டது, எனக்குள்ளே ஞானம் ஆரம்பித்து விட்டது என்று நாம் சொல்லுவோமானா நாம தாழ்மையோடு கர்த்தருக்கு முன்பாக துதிகளை ஏறெடுப்போம். If you and I say that the knowledge and wisdom has begun in us, it means that we will humbly praise God. நம்மை நாமே அருவருத்து தேவனுக்கு நாம் உகந்த துதியை நாம் செலுத்துவோம். We will detest ourselves and we will give a praise that is worthy of God. யோவான் ஸ்நானகனை போல நாம் நிச்சயமாய் சொல்லுவோம், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். And like John the Baptist we will say, let me be less and let him grow more. Let me decrease, let him increase. அதே யோவான் அப்போஸ்தலனை போல அவருடைய மகிமையை நாம் உண்மையாய் கண்டிருப்போமானால் அவருக்கு முன்பாக நாம் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து அவரை தொழுது கொள்வோம். And like Apostle John, if you have seen his glory truly, we will fall down prostrate before him and glorify him. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஞானம் ஆரம்பித்து விட்டது அப்படின்றதுக்கு முதல் அடையாளம் என்ன? So what is the evidence that the knowledge has begun in a man? A for does he acknowledge God? அவங்க தேவனை அங்கீகரிக்கிறார்களா? Does they acknowledge God? இரண்டாவது கேள்வி என்ன? What is the second question? அவர்களுக்குள்ளே ஞானம் ஆரம்பித்து விட்டது என்றால் அவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை சரியாக நடத்துகிறார்களா? So how do they behave before God? மூன்றாவது, third, ஒருவருக்குள்ளே உண்மையாக ஞானம் இருக்கிறது என்று சொன்னால் if a person truly have wisdom in him, அவங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இருப்பாங்க. they will fear the Lord. அந்த பயம் எப்படி வெளிப்படும் தெரியுமா? And how it is reflected? அவர்கள் தேவனை மாற்ற முயற்சிக்கிறார்களா அப்படின்றது முக்கியமான ஒரு கேள்வி. And the third important question is, do they change God? நீங்கள் ரோமர் 1 அதிகாரம் 22 23 வாசிங்களேன். Read Romans chapter 1 verses 22 and 23. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி
அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். Professing to be wise, they became fools and changed the glory of the incorruptible God into an image made like corruptible man and birds and four-footed animals and creeping things. நீங்கள் 19ஆம் வசனத்துக்கு வருவீர்களானா, If you come to verse 19, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாரு, Apostle Paul writes here, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. because what may be known of God is manifest in them. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். For God has shown it to them. தேவனே வெளிப்படுத்துறாரு. Because God himself shows it to them. ஆனா அந்த ஞானம் ஆரம்பிக்காத, தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா, தேவனே தன்னை தம்முடைய சிருஷ்டிப்பின் மூலமாக வெளிப்படுத்தும் போது தேவனை அவன் ஆராதிக்காம தேவனுக்கு இணையாக மனுஷ ரூபத்தில், மிருகத்தின் ரூபத்தில், பறவைகளின் ரூபத்தில் சொரூபங்களை செய்து அதை கடவுள் என்று வணங்குறான். But a person who don't fear God or who doesn't have wisdom or knowledge, when God himself reveals in the form of a creation, they don't worship that God but make images for God and worship them. அதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை 23ஆம் வசனத்தில் இருக்கு. அதான் அந்த கருத்தை நான் சொல்றேன். So the most important thing is present in verse 23. That is what ஞானம் இல்லாதவன் என்ன செய்யறான் தெரியுமா? தன்னை ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரனா இருக்கிறவன் யாருன்னு சொன்னா, who is a person who claims to be wise but is a fool. 23ஆம் வசனத்துல verse 23, they changed the glory of God. தேவனுடைய மகிமையை அவங்க என்ன செய்யறாங்கன்னா வேறு ஒன்றுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அந்த மாற்றினார்கள்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். They changed the glory of God into an image. The word change is very important. என்ன செய்தாங்களாம்? ஒரு சொரூபத்திற்கு இணையாக மாற்றினார்கள். They changed the glory of God into an image. ஒரு ஞானமுள்ள மனுஷன் இதை செய்யவே மாட்டான். A wise man will not do this. அவனுக்கு தெரியும் எது உண்மை, எது நிஜம், எது பொய்ன்னு அவனுக்கு தெரியும். He knows which is real, which is false. அவன் சேஞ்ச் பண்ணவே மாட்டான், அவன் மாற்றவே மாட்டான். He will never change. அவனுக்கு தெரியும் இந்த உண்மைக்கு ஈடாக நான் ஒரு மாயத்தை நான் மாற்றவே முடியாது. He knows that I cannot change this image or change truth. This reality or true into something which is not real. He will not change the truth into a false thing. அவன் கண்டவே மாட்டான். he will not change, try to attribute truth to a falsity. பொய்க்கு உண்மைன்னு சொல்ல மாட்டான். So he will not attribute the true to a false. அவன் கண்டிப்பா உண்மைனா உண்மை எது, பொய்னா பொய் எதுன்னு சொல்லிடுவான். So he will correctly say if it is true or false. அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய தன்மையை, அவருடைய ரூபத்தை அவன் ஒரு மனுஷனுக்கு ரூபத்துக்கும், மிருகத்தின் ரூபத்துக்கும், அவன் பறவையின் ரூபத்துக்கும் அவன் மாற்றுகிறான் அப்படின்னா அவனுக்கு தேவ பயம் இல்லை, அதனால அவனுக்கு ஞானமும் ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். So if a person changes the glory of God into an image of bird or animal, it means that he doesn't have wisdom and there is no fear of God in him. ஒரு நீண்ட பகுதியை நம்ம வாசிக்கலாம், நீங்க வீட்ல கூட அப்புறமா போய் வாசிங்க. So I want to read a long scripture passage. ஏசாயா 44ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். Come to Isaiah chapter 44. அதுல 9ஆம் வசனத்துல இருந்து பார்க்கலாம். Let's read from verse 9. வேதம் சொல்லுகிறது, விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர், அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது, அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறது என்று தங்களுக்கு வெட்கம் உண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாய் இருக்கிறார்கள். Those who make an image, all of them are useless, and their precious things shall not profit. They are their own witnesses, they neither see nor know, that they may be ashamed. 10ஆம் வசனம் பாருங்க. Verse 10. ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? Who would form a god or mold an image that profits him nothing? 12ஆம் வசனம் பாருங்களேன். Verse 12. கொல்லன் இரும்பை குறட்டால் இடுக்கி உலையிலே காய வைத்து சுத்திகளால் அதை உருவாக்கி தன் புய பலத்தினால் அதை பண்படுத்துகிறான். பட்டினியாயிருந்து பலனற்று போகிறான், தண்ணீர் குடியாமல் களைத்து போகிறான். தச்சன் நூல் பிடித்து மட்டப்பலகையால் மரத்திற்கு குறி போட்டு உளியினால் உறுதிப்படுத்தி கவராசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவாக்குகிறான். அதை கோவிலிலே நாட்டி வைக்கிறான். அவன் தனக்கு கேதுருக்களை வெட்டுகிறான். ஒரு மருத மரத்தையாவது ஒரு கர்வாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களினாலே பலத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான். அல்லது அசோக மரத்தை நடுகிறான், மழை அதை வளரச் செய்யும்.
மனுஷனுக்கு அவைகள் அடுப்புக்கு ஆகும்போது, நல்லா கவனிங்க, அடுப்புக்கு ஆகிற அந்த கட்டைய அவன் அவைகளில் ஒன்றை எடுத்து குளிர் காய்கிறான், நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான், அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்ளுகிறான், ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான், அதிலே ஒரு துண்டை அடுப்பில் எரிகிறான், ஒரு துண்டினால் இறைச்சியை பொரித்து இறைச்சியை சமைத்து புசித்து பொரியலை பொரித்து திருப்தியாக்கி குளிர் காய்ந்து அனலானேன் நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி, நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன அழகா விளக்குறாரு பாருங்க. நீங்க தொடர்ந்து நீங்க வாசிச்சுட்டே போகலாம். அப்படியே நீங்க கிட்டத்தட்ட நீங்க 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் அப்படியே தொடர்ந்து வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற, என்னையா நீங்க பண்றீங்க, மரத்தை வெட்டி எடுத்துட்டு வர்ற. So here, when you read until verse 19 and 20, here God says, see, you are cutting a tree and taking the wood. ஒரு மரத்தை எடுத்து அந்த மரத்துல ஒரு பகுதியை நீ வெட்டி நெருப்பு ஊட்டி குளிர் காஞ்சிக்கிற. And one part of this wood you burn it and you kindle yourself and make a warm yourself. ரெண்டாவது அந்த மரத்துல இன்னொரு துண்டை எடுத்து அடுப்புல வச்சு நீ பொரிச்சு சமைச்சு சாப்பிடுற. And another part you kindle it, you bake bread and you eat out of it. மூன்றாவது அதிலே ஒரு துண்டை எடுத்து அதில் ஒரு சொரூபத்தை உண்டாக்கி அதுக்கு முன்னாடியே விழுந்து வணங்கி நீதான் தெய்வம்னு சொல்லி வணங்குறியே. And again you take a part of that wood and you carve it into an image and you fall down before it and worship, saying that you are my God, deliver me. 18ஆம் வசனத்துல சொல்றாரு, that's why he says in verse 18, அறியாமலும் உணராமலும் இருக்கிறாங்க. They do not know nor understand. ஏன்? Why? தெய்வத்துவத்தை அவங்க அழிவுள்ள பொருட்களுக்கு சம்பந்தப்படுத்திட்டாங்க. Because they have connected the Godhead into something incorruptible, perishable things. தங்க கையாலே உருவாக்கின ஒரு உருவத்திற்கு, ஒரு சொரூபத்திற்கு, ஒரு விக்கிரகத்திற்கு இணையாக கடவுளை மாத்திட்டாங்க. They have changed the Lord or God into something, a carved image by their own hands. நான் சொல்லுவேன், I would tell you, ஒரு மனுஷன் உண்மையான ஞானம் உள்ளவன் அப்படின்னு சொன்னா, if a person truly have wisdom, முதலாவது அவன் தேவன் இருக்கிறார் என்று அவன் விசுவாசிக்கிறான். First he will acknowledge God. இரண்டாவது அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை பணிந்து தன்னை தாழ்த்தி தன்னை நடந்து கொள்ளுகிறான். He will behave properly, correctly, rightly before God by humbling himself. மூன்றாவது, third, தேவனை அவன் ஒரு நாளும் மாற்ற மாட்டான். He will never change God. அவன் தேவனை மாற்ற மாட்டான். He will never change God. அவர் ஒரு நாளும் மாற்றப்பட முடியாதவர். God is a God who cannot be changed at any time. அவர் ஆவியாய் இருக்கிறார். He is in spirit. அவருக்கு உருவம் இல்லை. There is no form. அவருக்கு இணையான எந்த ஒரு சிலையோ விக்கிரகத்தையோ அவன் செய்ய மாட்டான். The person cannot do any kind of image or form or equal to him. தன்னுடைய ஆலோசனைக்கும் தன்னுடைய ஞானத்திற்கும் அறிவுக்கும் இணையாக ஒரு உருவத்தை உண்டாக்கி அதை தெய்வம் என்று அவன் பார்க்க மாட்டான். He will not make a form or image according to his own wisdom and understanding and consider it to be his God. ஒரு ஞானமுள்ள மனுஷன் யார் தெரியுமா? You know who is a wise man? ஒருவனுக்கு அறிவும் புத்தியும் ஞானமும் அவனுக்குள்ளே ஆரம்பித்து விட்டது என்பதற்கு அடையாளம் என்ன? What is the evidence that the wisdom and understanding and knowledge has begun in a man? அவன் தேவனை தன்னுடைய கண்களுக்கு ஏற்ற விதமாய் மாற்றுகிறவன் கிடையாது. He is not a person who changes God according to his own sight. அவன் தன்னை தேவனுக்கு ஏற்ற விதமாய் மாற்ற அவன் தீவிரிக்கிறான். So he makes himself or changes himself according to God. புரியுதா உங்களுக்கு சொல்றது? Can you understand this? சமீபத்துல recently நிறைய அழிவுகள் சீற்றங்கள் உலகம் முழுவதும் இருக்கு. So there are many catastrophic events that happen all over the world. நீங்க பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ரொம்ப குளிர் பிரதேசமோ அந்த இடம்லாம் பயங்கரமான வெப்ப காற்று அடிக்கிறது. So wherever it is a ice cold places, you can see hot weather there. ஹீட் வேவ் வருகிறதுன்னு சொல்லுகிறாங்க. They say heat waves are there. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா காடுகள் ஏக்கர் கணக்குல தீப்பற்றி எரிந்து சாம்பலாகி மாறிவிட்டது. And in many places there were many forests have been burned.
வரலாறு காணாத வெள்ளங்கள் வருகிறது. And there are floods which the history even have not seen it. அதாவது சைனாவில் சொல்லுகிறாங்க சமீபத்தில் ஒரு வருஷம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை 3 நாள்ல பெஞ்சு முடிஞ்சுதான். And recently they said in China that the rain that ought to be poured out for a year has been poured out in 3 days. அவ்வளவு பயங்கரமான சீற்றங்கள். So such kind of catastrophic events. இந்த அழிவுகள் ரொம்ப பயங்கரமானது. ஏராளமான மனிதர்கள் மரித்து போனாங்க, பொருள் உடைமைகள் எல்லாம் நாசமானது. So these are very terrible. There were many people who died in this and many people lost all their goods. இப்போ எல்லா இடத்திலும் பேசப்படுகிற ஒரு வார்த்தை என்னன்னா climate change என்று சொல்லுகிறாங்க. So the recent word that is being spoken everywhere is climate change. சூழ்நிலை, நம்முடைய சுற்றுச்சூழல் முற்றிலும் மாறிவிட்டது. Our total climate is totally changed. நம்முடைய வெப்பநிலைகள் எல்லாம் மாறிவிட்டது. Our weather conditions is totally changed. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? You know what do the people say? நம்ம செய்ய வேண்டிய ஞானமான வேலை நாம இயற்கையை நாம மாற்றுறதில்ல, நாம இயற்கைக்கு ஏற்ற விதமாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். The wisest thing that we can do is not to change the nature but change us according to your nature. இயற்கையை அழிக்காம இருக்கிறதுக்கு நாம சில காரியங்களை செய்யாம இருக்கணும். We should not do certain things not to destroy this environment. கார்பனை அதிகமா தயாரிக்க கூடாது. We should not manufacture carbon more. நாம இந்த வாகனங்கள்ல எரிபொருளா எரிகிற அந்த காரியங்களை அதிகமாக நாம யூஸ் பண்ணக்கூடாது. And we should not use fuels that is used for vehicles more in number. வெப்பத்தை அதிகரிக்க கூடாது. We should not increase the temperature. காடுகளை அழிக்க கூடாது. We should not destroy the forest. இதெல்லாம் என்ன கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா? Now how do they find it out? இயற்கை எனக்காக மாறாது, நான் தான் மாறிக்கொள்ளணும். Nature will not change for me. I should change according to the nature. நான் சொல்றேன், இதெல்லாம் தெரிகிற அறிவு இருக்கே. I tell you, when people have such kind of wisdom in this world, தேவன் எனக்காக மாற மாட்டாரு, நான் தான் அவருக்காக மாறணும்ன்றது மனித அறிவில்லாம இருக்கிறானே. But man is devoid of wisdom that God will not change for me but I should change for God. ஒவ்வொரு நாளும் தேவனை தனக்கு ஏற்ற விதமாய் அவன் மாற்றிக் கொண்டிருக்கிறானே. He is changing God according to his will and wish each and every day. ஒவ்வொரு நாளும் ஒரு புது உருவத்தை அவர் கொடுக்கிறான். He is giving new form and image each and every day. புது விளக்கங்கள் அவர் கொடுக்கிறான். They are giving a new explanation every day. தன்னுடைய குறுகிய அறிவுக்கு ஏற்ற விதமா கடவுளை மாற்ற முயற்சி செய்றான். He is trying to change God according to his very meager knowledge. அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? அவனுக்கு ஞானமும் புத்தியும் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. And the end of it is that the wisdom and knowledge has not yet begun in him. ஞானத்தின் ஆரம்பம் என்ன? What is the beginning of wisdom? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். The fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? What is the fear of the Lord? முதலாவது நான் அவரை உண்டென்று அங்கீகரிக்கிறேன். First I acknowledge God that he is existing. அதுதான் எனக்கு ஞானம். That is my wisdom. இரண்டாவது, Second, நான் எப்படி நான் ஞானம் எனக்குள்ள தோங்குறதுன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம்னா அர்த்தம் என்னன்னு சொன்னா, நான் என் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன் என்பதை சிந்திக்கிறேன். And second, when I say there is a beginning of knowledge in me, it means that the fear of the Lord. So how it is known, it is a way that how I behave before God. நான் கர்த்தருக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். I humble myself before God. நான் என்கிற என்னுடைய அகம்பாவத்தையும் ஆணவத்தையும் நான் வெறுக்கிறேன். I hate all the arrogance that it is I. நான் ஆண்டவருக்கு முன்பாக முழுவதுமாக தாழ்த்தி அவரை ஆராதிக்கிறேன். I humble myself totally before God. மூன்றாவது, Third, நான் தேவனை மாற்றுகிறது இல்ல, சொரூபங்களுக்கு இணையாக என்னையே அவரை போல மாற அர்ப்பணிக்கிறேன். I don't change God into an image or according to the image, but I humbly commit myself to change according to God. அவரை போல நான் மாற வேண்டும். I should become like him. ஹல்லேலூயா. Hallelujah. அதுதான் உண்மையான தேவ பயம். That is the true fear of God. நான் சொல்றேன், நம்ம நிறைய வேளை இந்த வசனத்தை ஒருவேளை தவறா புரிஞ்சுக்கிட்டோமோ நான் யோசிக்கிறேன். I tell you, many times we have misunderstood this word. கர்த்தருக்கு பயப்படுங்க, ஞானம் ஆரம்பிச்சிரும். When you fear the Lord, there is a beginning of wisdom. நான் சொல்லுவேன், அப்படி இல்ல. Not that way. ஒரு மனிதனுக்குள்ள ஞானம் ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருக்கிறான். The fear of the Lord is the evidence that we have wisdom. அது தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு அல்ல, அது நமக்கு இருக்கிற அடையாளமே அதுதான். That is not the expectation of God from us, but it is the evidence that we have in us. நான் என்ன செய்கிறேன்? கர்த்தருக்கு பயப்படுகிறேன். I fear the Lord. அப்படி கர்த்தருக்கு பயப்படுவேன் ஆனால், if I fear the Lord, என்னுடைய வாழ்க்கையிலே ஞானமும் புத்தியும் அறிவும் என் வாழ்க்கையில துவங்கி விட்டது என்பது அர்த்தம். then it means that wisdom, knowledge and understanding has begun in my life. நம்ம வாழ்க்கையில ஞானமும் புத்தியும் அறிவும் துவங்கிருச்சா
Is wisdom, knowledge and understanding began in your life? நீங்க கர்த்தரை எவ்வளவு நீங்க அக்னாலேஜ் பண்றீங்க உங்க வாழ்க்கையில? How much do you acknowledge God in your life? எவ்வளவு தூரம் அவரை நீங்க அங்கீகரித்து அவர் உண்டென்று நீங்க எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க? How much do you acknowledge and believe that he is existing? நீங்க எவ்வளவு தூரம் உங்களை தாழ்த்தி கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, நன்றி சொல்றீங்க? How much you humble yourself and thank God and praise him? நீங்க எவ்வளவு ஒவ்வொரு நாளும் உங்களை அவரை போல மாறணும்னு விரும்புறீங்க? How much you desire to change yourself according to him? அங்கதான் ஞானம் விளங்குகிறது. And that is where the wisdom is revealed. ஆண்டவரே, இந்த ஞானம் எனக்குள்ள துவங்குறதுக்கு எனக்கு கிருபை தார். Lord, give me grace that this wisdom may begin in me, Lord. உங்களுக்கு விளங்குச்சு நான் நினைக்கிறேன். I hope you understand. என்னுடைய ஞானம் எனக்கு ஆண்டவர் கொடுத்த சின்ன ஞானத்தின்படி நான் இந்த வசனத்தை விளக்க முயற்சி செய்றேன். According to the little wisdom that God has given me, I try to explain this to இன்றைக்கு you. இந்த வசனம் எனக்கு ரொம்ப புதிதாகவும் எனக்கு ஒரு தெளிவாகவும் எனக்கு தெரிந்தது. Today this word seemed to be very new and very clear to me. கர்த்தரை அறிகிற அறிவு, பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. And the knowledge of the Holy One is understanding and wisdom. அவர் இல்லாத ஒரு அறிவு, அறிவும் இல்ல ஞானமும் இல்ல. A wisdom or knowledge devoid of him is not a wisdom or knowledge at all. ஆண்டவரே, அந்த அறிவை எனக்கு தார். Lord, give me that knowledge, Lord. உமக்கு பயப்பட கிருபை தார். Lord, give me grace to fear you, Lord. ஜெபிப்போமா? Shall we pray? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let us look unto the Lord. ஆண்டவரே, இந்த பரிசுத்தரின் அறிவினால் என்னை நிரப்பும். Lord, fill me with the knowledge of the Holy One, Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் என்னை நிரப்பும். Lord, fill me with the fear of the Lord, Lord. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை அங்கீகரிக்க வேண்டும். Lord, I should acknowledge you, Lord. உமக்கு முன்பாக தாழ்மையாய் பணிந்து உம்மை ஆராதிக்க வேண்டும். Lord, I should humble myself before you and worship you and praise you, Lord. உம்மை அல்ல, எங்களை மாற்ற வேண்டும். Lord, not you, but I should change myself, அந்த Lord. தேவ பயத்தை எங்களுக்குள்ளே வெளிப்படும். Lord, let that fear of God be revealed in us. ஆண்டவரே, நீரே பெரியவர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய். Lord, help us that we may know that you are the great Lord. ஹல்லேலூயா. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்பவர் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே மகத்துவ, நீரே பரிசுத்த, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஆண்டவரே, Lord, உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தார். Lord, give us knowledge of understanding you, Lord. அப்பதான்ப்பா எங்களுக்கு ஞானம் ஆரம்பிக்குது. And that is when our knowledge will begin, Lord. உமக்கு முன்பாக பயந்து நடக்க கிருபை தார். Give us grace to fear and walk before you, Lord. உம்மை நாங்கள் அங்கீகரிக்க, That we may acknowledge you, ஆண்டவரே, உம்மை போல மாற that we may become like you, Lord. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. Lord, give us grace, Lord. கிருபை தாங்கப்பா. Give us grace, Lord. இந்த காலையிலே ஒவ்வொரு கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த ஞானம் ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. Lord, let this wisdom begin in everyone who is listening in this உம்மை morning, Lord. அறியாத மக்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் கிருபை தார். Lord, give us grace that people who doesn't know may also know you, Lord. அவருடைய மனக்கண்களை திறந்தருளும். Lord, open the eyes of our heart, Lord. உம்மை அறியாதபடி அவர்களுக்கு இருக்கிற எல்லா குருட்டாட்டங்களை மாற்றும். Lord, just change all the blindfolds that they are not able to know you, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை எங்களுக்குள்ளே தார். Lord, bring a great transformation in us today, Lord. தொடர்ந்து எங்களை போதித்து வழி நடத்தும். Continue to teach us and lead us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May